ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபோக்கஸ் அந்த பிராண்டில் வந்துட்டு அவுட்டோர் ஒய்ஃபை பல்ப் கேமரா ஸோ நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2600 to 2500 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதான் இந்த ஐஃபோக்கஸ் அவுட்டோர் ஒய்ஃபை பல்ப் கேமரா வர பாக்ஸ். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பல்ப் கேமரா அது வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தா ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டைப்பாக வந்துருக்கு. பட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேஃப் யூசிங் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. டு நாட் டச் த மெட்டல் பார்ட்ஸ் when the power is connected அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பவர் கனெக்ட் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தா மெட்டல் பார்ட்ஸ் தொடாதீங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் கிடையாது. இதுதான் நமக்கு இந்த ஒய்ஃபை பல்ப் கேமரா. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு. ஸோ மேலே உங்களுக்கு வந்து த்ரெட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா இந்தியன் டைப் வந்து கிடையாது. டேரக்டாக பவரில் ப்ளக் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த அடாப்டரே வந்து போதும். ஜஸ்ட் நம்ம பேக் சைடில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பவர் கொடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் டேரக்டாக பல்ப் ஹோல்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இதுக்கு நிறைய கன்வெர்ட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பட் நல்ல பில் குவாலிட்டியாக வந்து இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 350 டிகிரி வந்து பார்த்தா அந்த கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். மேப்பில் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா 4 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைட் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பல்ப் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்போட லைட் எஃபெக்ட் நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ வந்து பார்க்கலாம். தென் கேமரா கீழே உங்களுக்கு வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து 2-வே கம்யூனிகேஷன் வந்து யூஸ் ஆகும். இந்த கேமரா வந்து நீங்கள் வெளியே மாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஆப்பில் வந்து பார்த்தா வாய்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கிற ஸ்பீக்கர் மூலமாக வந்து கேட்குது. அவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்து நம்ம ஃபோன் டிவைஸ் வந்து கேட்டுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து SD கார்டு போடுற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ இதில் உங்களால் வந்து மெமரி கார்டு போட்டு ஆஃப்லைன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 128 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து பவர் கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து டேரெக்டாக வந்து பவர் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கேமரா நம்ம சுவிட்ச் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட கேப் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து லைட் வந்து எரியும். அதுக்கப்புறம் சின்ன சவுண்டு கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் வந்து ஆகும். ஓகே, இப்போ நம்ம கேமரா வந்து கேலிப்ரேட் ஆகிட்டு ரெடியாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டோம்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு iSmart View அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து கேட்கும். ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகே, சைன் இன் பண்ணி முடிச்சக்கப்புறம் லொகேஷன் பர்மிஷன், ப்ளூடூத் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. டிவைஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் மேனுவலி கீழே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கேமரான்னு இருக்கும். ஓகே, அதை செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை வந்து கேட்கும். ஜஸ்ட் ஒய்ஃபை கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு QR கோட் வந்து காட்டும். இந்த QR கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராக்கு முன்னாடி வந்து வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சின்ன ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஒன் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தா கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்க ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பாருங்க கேமரா வந்து நமக்கு வியூ ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். கேமரா ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் டிஸ்பிளேல வச்சு ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரொட்டேட் ஆகும். இல்லை நமக்கு வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹோம் ஸ்கிரீனில் வந்து பார்த்தா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நீங்கள் அந்த கேமரா பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் தனியாக போய் பார்த்துக்க முடியும். மேலே இருக்கிற பட்டன் வந்து பார்த்தா ரெக்கார்ட் பட்டன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஏதாவது சின்ன பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பட்டன் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆகி முடிச்சக்கப்புறம் வியூ ஆல்பம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். அந்த வீடியோ நமக்கு வந்து பார்த்தா ஃபோனில் வந்து வந்துடுது. அது கீழே உங்களுக்கு வந்து மைக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக் பட்டன் தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த மைக் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து பார்த்தா கேட்கும். திரும்பி அவங்க வந்து பேசுறது வந்து பார்த்தா மைக்ரோஃபோனில் வந்து பார்த்தா கேட்கும். அதுக்கு மேலே வந்து மியூட் பட்டன் இருக்கும். அந்த மியூட் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் வந்து எதுவுமே கேட்காது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் SD இருக்கும். அந்த SD பட்டன் செலக்ட் பண்ணி நீங்கள் வீடியோட குவாலிட்டி வந்து நல்ல ஹை குவாலிட்டி வேணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வேணுமா செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இதோட பேரே நமக்கு வந்து ஒய்ஃபை பல்ப் கேமரா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த பல்ப் வந்து பாருங்க நமக்கு அந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக வந்து கிடையாது. ஸோ இப்போ நமக்கு பிஃபோர் ரூமில் வந்து பார்த்து இந்த அளவுக்கு வந்து பிரைட் இருக்குது. நம்ம சுவிச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இருக்குது. இந்த கேமராவில் இருக்கிற பல்ப் எதுக்கு யூஸ் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த கேமரா கிட்ட நைட் யாராவது திடீர்னு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து எரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக வந்து தெரியும். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த பல்ப் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இந்த கேமரா நமக்கு வந்து என்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜில் நமக்கு வந்து ஏதாவது சவுண்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து காட்டும். இல்லை சப்போஸ் ஏதாவது கேமரா முன்னாடி வந்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதை வந்து பதம் காட்டும். ஜஸ்ட் நம்ம டேட்டா கிளிக் பண்ணி அதை பார்த்துக்க முடியும்.
அதுக்கு பக்கத்தில் வந்து டேரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேரக்ஷன் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த கேமரா வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த டேரக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளவுட் ஃபீச்சர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைஃபை கேமராவில் வந்து நமக்கு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் ஆகும். நம்ம 2 விதமாக சேவ் பண்ணிக்கலாம். ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் வந்து 128 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது, அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இல்லை நமக்கு வந்து கிளவுட் ரெக்கார்ட் ஆகாமல் செட் பண்ணிக்க முடியும். கிளவுட் ரெக்கார்ட் ஆகாமல் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஓன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இதில் பேசிக் பிளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரோ பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக் பிளான் உங்களுக்கு வந்து பார்த்தா மந்த்லி வந்து ₹260 பே பண்ணீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான வேலிடிட்டி வந்து இருக்கும். நீங்கள் 7 டேஸ்க்கான ஃபுட்டேஜ் வந்து பார்த்துக்க முடியும். இதே ப்ரோ பிளான் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பாருங்க ₹560 வந்து வச்சிருக்காங்க. அதோட வேலிடிட்டி உங்களுக்கு வந்து 30 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 டேஸ் வரைக்கும் ஃபுட்டேஜ் வந்து பார்த்துக்க முடியும். இதே மாதிரி பேசிக் பிளான் ஆனுவலி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோ பிளான் ஆனுவலி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸில் நமக்கு வந்து ப்ளேபேக் வந்து இருக்கு. ஸோ ப்ளேபேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டான ஃபுட்டேஜ் வந்து திரும்பி பார்த்துக்க முடியும். அது பக்கத்தில் கேலரி வந்து கொடுத்துருக்காங்க. கேலரியில் நமக்கு வந்து இது வரைக்கும் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து காட்டும். ஸோ தீம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட், லைட் மோட் வந்து இருக்கும். தென் பிரைவேட் மோட் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் கேமரா வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஸ்டிஆர் வந்து பார்த்தா கொஞ்சம் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நைட் மோட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் மோஷன் ட்ராக்கிங் வந்து இருக்குது, அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணி ஜஸ்ட் அப்படி நடந்து வந்தேன். என் கிட்ட வந்த உடனே எனக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் அந்த பல்ப் கேமரா வந்து ஆன் ஆயிருச்சு. அப்படியே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போனோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேமரா வந்து ரொட்டேட் ஆச்சு. ஸோ மோஷன் ட்ராக்கிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் மோஷன் டிடெக்ஷன், சவுண்ட் டிடெக்ஷன் 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த மாதிரி மோஷன் டிடெக்ஷன், சவுண்ட் டிடெக்ட்லாம் வந்து காட்டும். அதுக்கப்புறம் சைரன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு அலாரம் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் இருக்கிற லைட்டை வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். கரெக்டாக ஒரு நைட் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், ஒரு காலை வந்து ஒரு 5 மணி வரைக்கும் எரியணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து போய் எடிட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வைஃபை பல்ப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 2500 2800 அந்த பிரைஸில் வந்து சேல் பண்ணிருக்காங்க. ப்ராடக்ட் அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம், ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்க முடியுன்றாங்க. எனக்கு வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 4 மெகாபிக்சலோட கேமராவோட அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி வைட் ஆங்கிள் வந்து பார்த்தா கவர் பண்ணுது. ஸோ அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த தூரத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, அவங்களோட ஃபேஸ் இது இவங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஓரளவு ஒர்த்தாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல 2 ஆப்ஷன் வந்து பார்த்துருந்தோம். 128 ஜிபி மெமரி கார்டு போட்டு நம்ம வந்து ஆஃப்லைன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா வந்து கிளவுட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து வைஃபை பல்ப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கேமராவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேமரா ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. மற்ற யூஸர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.